வணக்கம் உறவுகளே. என்னுடைய வீட்டுக்காரர் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு அவர் உதவிகள் அதிகம் செய்யலைனாலும் எங்கள் ஊருக்கு ஏதாவது தேவைகள் அப்படின்னா பார்த்து பார்த்து செய்வார். பணம் என் வீட்டுக்கார்ட்ட இல்லைனாலும் நல்ல குணம் இருக்குது. அதை உண்மையிலே நான் ஒரு சில நேரங்களில் சொல்லியிருக்கேன், ஏன்பா தேவையில்லாத வேலை, அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க, அடுத்தவங்களுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ண போகிறேன்லாம் நான் திட்டிருக்கேன். ஆனால் அவருடைய குணம் இதுதான், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம். யாரு என்ன, இருக்கிறவங்களா இல்லாதவங்களா எதையுமே பார்க்காம உதவி செய்யக்கூடிய குணம் அவருக்கு இருக்கு. பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படின்லாம் ஒரு நாள் பார்க்க மாட்டார். எந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவினா உடனே ஓடி போய் செய்வார். பணம் மட்டும்தான் இல்லை, நல்ல குணம் இருக்கு. அதனால அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட கூட வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் அன்னமங்கலம் வாட்ஸ்அப் குழு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் யாராவது ஊரில் டெத் ஆனாங்கன்னா அப்படின்னா குரூப்பில் மெசேஜ் போடுவாங்க. சிலிண்டர் வண்டி வருது வரல, நல்ல தண்ணி வருது வரல, மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள், அதாவது கட்சி சம்மந்தப்பட்டது இல்லை, கட்சி சம்மந்தப்பட்டது இல்லாமல் மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை அந்த குரூப்பில் தெரிவித்து மக்கள் பயனடையட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆரம்பிச்சது. ஆனால் இப்போ அதாவது ரீசெண்டாக என்ன சொல்கிறதுனா, ஆட்சி மாறும், வாழ்க்கையெல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலங்கள்லாம் நம்பி இருந்தோம். ஆட்சி மாறுது, காலங்களும் மாறுது, ஆனால் இந்த மனிதர்கள் இன்னும் மாற மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் மாற்றணும்னு நினச்சா மாற்ற முடியாது. அவர் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாறணும்னு நினச்சா மட்டும்தாங்க மாற முடியும். இந்த தண்ணி வரல அப்படிங்கிற அந்த பிரச்சனையே குரூப்பில் போடுவார் எங்கள் வீட்டுக்கார். எங்கள் தெருவுக்கு தண்ணி வரல, 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி எடுத்து விட்றாங்க. அந்த தண்ணி 3 நாள் கழிச்சு தண்ணி வராது. காரணம் கேட்டால் மோட்டர் ரிப்பேரு, பைப் உடஞ்சிருச்சு, நாளைக்கு நாங்கள் மோட்டரில் ஏற்றி அடுத்த நாள் தான் உங்களுக்கு தண்ணி விடுவோம், வேணும்னா தண்ணி 2 குடம் போய் பைப்பில் பிடிச்சிக்கோங்க, 6 மணி வரைக்கும் என்ன தூங்குறீங்க, தண்ணி வர்றது தெரியலையா? இந்த மாதிரியான பல பதில் கேள்விகளே. நம்ம தண்ணி ஏன் வரலன்னு கேட்டால் ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பல கேள்விகளை வாங்குகிறோம். அப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்குது இந்த வாழ்க்கை. தண்ணி பிரச்சனை எங்கள் ஊரில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா ஊர்லேயும் இருக்குது. தண்ணீர் பிரச்சனை இல்லாத ஊர் எதுவும் சொல்ல முடியாது. தண்ணீருக்கு பஞ்சம் இல்லை எங்கள் ஊரில், தண்ணி பிரச்சனைக்கு தான் பஞ்சம். தண்ணி வரல அப்படின்னு சொல்லி குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ஒரு 4-5 பேர் பேசுகிறாங்க. என்னென்னா, குரூப்பில் நீ என்ன மெசேஜ் வேணாலும் போடு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணு, எது வேணாலும் பண்ணு, ஆனால் இந்த தண்ணி வரல அப்படிங்கிறத குரூப்பில் போடாத, யார் காரணம், அது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடாதீங்க, இதனால நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறாங்க. யாரையும் குறிப்பிட்டு கார்னர் பண்ணி தவறாக நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்ம அதற்குரிய யோசிக்கலாம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. தண்ணி வரல, இங்கே வரல, அங்கே வரல, அந்த மாதிரியான மெசேஜ் மட்டும்தான் வரும். அப்போ ஒருத்தர் நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகம் அவங்கள நல்லது பண்ண விட மாட்டேங்குது. மனிதர்கள் மாறினா மட்டும்தான் காலங்கள் மாறும், வாழ்க்கையும் மாறும். இந்த மனிதர்கள் மாறாத வரைக்கும் காலமும் மாறாது, வாழ்க்கையும் மாறாது.